நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளை தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நண்டு அடிக்கிறதுக்கு வந்திருக்கோம். வெள்ளெலி நண்டு, குழி நண்டுன்னு சொல்லுவாங்க, வெள்ளெலி நண்டுன்னு சொல்லுவாங்க. அதை அடிக்க வந்திருக்கோம். எத்தனை மணிக்கு வந்திருக்கோம் அப்படின்னா 4 மணிக்கு வந்திருக்கோம். நம்ம சொல்லப்போனால் வேறு இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். ஸ்டிக் தூண்டி தான் பாருங்கள், ஸ்டிக் தூண்டிலாம் போட்டு நிறைய ஃபெயிலியர் ஆகிடுச்சு. சரி, இதையாவது நண்பர்களுக்கு பதிவிடுவோம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி எதாவது பிடிக்க முடியுதான்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாருங்கள், நண்பர் ஒரு நண்டு அடிச்சிட்டாரு. இதை பாருங்க, நண்டு அடிச்சாரு பாருங்க. ஏதோ மொச்சக்கொட்டை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, நண்டு இருக்குன்னு. அவர் எப்படி அடிக்காருன்னு நான் முதற்கொண்டு காட்டுறேன் பாருங்க. நண்டை பார்த்துட்டாரு. அதே தான், போடுங்க போடுங்க, இன்னொரு போடுங்க, இன்னொரு போடுங்க போடுங்க. சரி, அவர் பறச்சி அடிக்கிறப்ப எப்படி அடிச்சிருக்காரு பாருங்க. இது வந்து ஓடு மட்டும் தான் கலந்துருக்கு. நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த பாருங்க, நண்டோட ஓடு மட்டும் தான் கலந்துருக்கும். நம்ம இது வந்து நம்ம எப்படினாலும் நண்டை பிடிச்சாலுமே ஓடை கழட்டி தான் எடுப்போம். வந்தால் பாருங்க, ஓடு மட்டும் தான் கலந்துருக்கு. நம்ம இப்படியே கொண்டு போய் சமைக்க கொண்டு போயிடுவோம். கவரில் பிறகு போட்டுருவோம். அடுத்து எதாவது அடிக்கிறான்னு பார்ப்போம். அடி மோசமான அடியார். அந்த பாருங்க, ஓடுது பாருங்க, குட்டு 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 தண்ணிக்குள்ள ஓடிட்டு. பிடிச்சாரு, கைட்டே பிடிச்சாரு, கைட்டே பிடிச்சாரு. பாருங்க பார்த்தீங்களா, இதை கைட்டே கேட்ச் பண்ணிட்டாரு. அதில் போட்டாச்சு. அடுத்து ஏதாவது சிக்குதான்னு பார்ப்போம். அடுத்து ஒரு நண்டு பார்த்துருக்காரு. சரி, 6 இந்த கிடக்கு பாருங்க. 6 போருமா தான் பறக்கு, தெரியுதுங்களா? எப்படி சுற்றுறா பாருங்க, இருக்குன்னு. நான் அப்படியே தூக்கி கவரில் போட்டுருவோம். ஏன் கொஞ்சம் அடி ஒழுங்காக வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், அதனால் கொஞ்சம் வறுத்து வராமல் பார்த்தீங்களா. நம்ம டார்ச் வெளிச்சத்தை தான் உங்களுக்கு காட்டணும். இந்த பாருங்க, அடுத்து ஒன்று சாரா, நம்ம அடிக்கிற எல்லாத்தையுமே காட்டுறேன். நீங்கள் வந்து குழியை வந்து தோண்டி பிடிக்கிறத பார்த்துருப்பீங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சரி, ஐயா தண்ணிக்குள்ளே போய் விழுந்துட்டே பாருங்க. தண்ணிக்குள்ள அப்படியே அணைஞ்சு நிற்க பாருங்க. போச்சு. நம்ம வச்சுருக்க குச்சி கொஞ்சம் இது பார்த்துக்கோங்க, அது என்னது வேறு சொல்லப்போனால் வேறுங்கனால கொஞ்சம் தப்பிச்சிக்கிட்டு இருக்கு. ஸ்டிப்பான கம்பா இருந்துச்சு. இப்போ அடி சூப்பராக இருக்கும். அடுத்த ஒன்று அடிச்சிட்டாரு. ஆனால் கொஞ்சம் சின்ன சின்ன நண்டாக தான் இருக்குது. நம்ம வயல்வெளியில் பிடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அதே மாதிரி சின்ன சின்ன நண்டுகளாக தான் இருக்குது. பெரிய நண்டு எதுவும் இல்லை. நண்டு பெறுதுங்களா? ஐயோ தண்ணி வந்துட்டே. பெருமை பெருமை. பாருங்க, ரெண்டு நிற்கணும்பா. ஏதோ ஒன்றை விழுதாங்க பார்ப்போம். ஒன்று அடி விழுந்துட்டு இந்தா பாருங்க. ஒன்று இந்த கிடக்காம பாருங்க, கிட்டு 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 கிடக்கானா. ஏய் கம்முன்னு இருக்கும். இந்த பாருங்க, ஓடு கலந்துட்டுன்பா, ஓடு கலந்துட்டு அவன் என்ன வருது வராம பாருங்க. ஏய் அலை வேற வந்து அடிச்சுட்டு போயிடும் போது மீதி இருக்கிறதையும். ரைட், ஓகே. இதான் பாருங்க, அடுத்த ஒன்று அடிச்சு தூக்கி போட்டாரு. எங்கே கிடக்கு பாருங்க. எல்லாம் அந்த வயல்வெளி நண்டு மாதிரி தான் இருக்குது, சின்ன சின்ன நண்டாக தான் இருக்குது. ரைட், ஓகே. நம்ம கடைசி நம்ம நண்டு பிடிச்சதை காட்டுறோம். இப்போ வந்து இன்றைக்கி ஒரு டெமோவுக்கு தான் வந்தோம். அடுத்து ஒரு நண்டு நிற்கிது. இந்த பாருங்க, எப்படி விவரமாக ஓடிட்டு பாருங்க. உள்ளே தான் நிற்கிது நண்டு. கையில் பொத்திட்டாரு சொல்ல போனால். எடுப்பார் பாருங்க, அதை தூக்கிட்டாரா. கொடுக்க அடிச்சிருங்க ப்ரோ. ஆமாம், வீட்டில் கொண்டு போய் சங்கட்டமாக இருக்கும். இதை உயிரோட பிடிச்சி விட்டாரு, அடிக்கலை.
அது வேறுக்குள்ள போய் ஓடி ஒழிஞ்சிக்கிட்டான். ஆமாம் அவர் அடிச்சு ஒன்று பார்த்தாரு. அடுத்து ஒரு நண்டு தூக்கிட்டாரு பாருங்க. இப்போ பறிச்சு அடித்தார்ல அது தூக்கிட்டார் எப்படியோ விட மாட்டாரு. எவ்வளோ முள்ளுக்குள்ளேயும் அடியை பற்றி இல்லை விடிய போது சொல்ல போனா நம்ம ஒரு மணி நேரமாக சுற்றிட்டு தான் அலையிறோம். வேறு நண்டு தெரியுதுங்களா? சரி அந்த கடைக்கு பாருங்க எப்படி சுற்றுது பாருங்க. அடி சக்குன்னு ஒரு அரை விழுந்த உடனே இப்படி தான் அலையும். எடுத்தாச்சு, நம்ம உள்ளே போட்டுருவோம். இந்த பாருங்க அடுத்து ஒரு நண்டு நிற்கி. சரி இந்த இடக்கு பாருங்க. ஒரு நண்டு ஓடுது. நம்ம குழி தோண்டி பிடிக்கிறத நம்ம பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து இப்போ குச்சி வச்சு அடிக்கிற பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எல்லாமே உயிரோட தான் இருக்குது. ஆனால் அரைக்குறை உயிரில் இருக்கும். நம்ம சமைக்கிறது தானே, அதனால் நம்ம இப்படி அடி பாருங்க. என்ன ஓட்டுறான் பாருங்க. ஓட்டான் தெரியுதுங்களா? ஓடினது விடிய போகுது பார்த்தீங்களா? பானை வெளிச்சம் கொடுத்துட்டு பார்த்தீங்களா? எவ்வளோ நேரம் இருக்கோன்னு பாருங்கள். அடுத்து ஒரு நண்டு பார்த்தாரு பாருங்க. சரி எங்கே போய் விழுந்துச்சி? இதாக கிடக்கு பாருங்க. நானே இவ்வளோ நேரம் தேடுற மாதிரி ஆகிப்போச்சு. நீங்கள் ஆயிடுச்சு. அடுத்து ஒன்று பார்த்தாரு. சரி அடிச்சாரு. அதெல்லாம் அந்த போச்சு உள்ள ஓடியே போயிட்டு பார்த்துட்டே இருக்கு. அடியே போயிருங்க. கொத்து நாக்கில் அடிக்காது. ஓடு உடஞ்சிடக்கூடாதான். தெரியுதுங்களா? உயிரோட தான் இருக்கான். நம்ம குழியை தோண்டி பிடிக்கிற பார்த்துருப்பீங்க. எப்படி வித்தியாசமாக இருக்குல்ல அடித்து பிடிக்கிறது. இதெல்லாம் நாங்கள் முதல்ல நிறைய இப்படி அடித்து பிடிச்சி வீட்டில் போய் சாப்பிடுவோம். இப்போ நிறைய மறந்துட்டோம். அதை ஃபுல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி உங்களுக்காக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். புதுசாக பார்க்குற நண்பர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதை பார்த்தீங்களா? இதுதான் அந்த நண்டோட பொந்து. புளி நண்டு, வெள்ளலி நண்டுன்னு சொல்கிறோம்ல. ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு பெயர்கள் மாறும். இந்த நண்டு வந்து உள்ளே போயிடுச்சு. மண் இப்போ தான் தோண்டி போட்டிருக்கு பார்த்தீங்களா? இதில் வந்து நம்ம இப்போ தண்ணி ஊற்றினோம்னா நண்டு வெளியே வரதான் செய்யும். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள் கடை ஓரத்தில் எப்படி மீன் ஒதுங்கி இருக்குது பாருங்கள். சூரை இருக்குல்ல, சூரை குட்டி, சூரை மீன் குட்டி தான் இது. ஆனால் ஒரு பொம்மை கட்டை மாதிரியே இருக்குது. நம்ம பாருங்கள் கட்டை மாதிரி தான். என் டக்குன்னு பார்த்தோன்னே எனக்கு கட்டை மாதிரி தான் தெரிஞ்சுது. அவன் ப்ரோ தான் கட்டை கிடையாது மீன் அப்படின்னாரு. எப்படி இருக்குது பாருங்களேன். ஆக்சுவலி சொல்லப்போனால் விடிஞ்சிட்டு பாருங்க. நல்லா உங்களுக்கு வியூ தெரியும். எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு தெரியுமா? ஒரு கண்டென்ட்டு எடுக்கிறதுக்கு என்ன நினச்சா நினச்சிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சாயந்தரம் கிளம்பணும். ஒரு சாயந்தரம்னா ஒரு 5 மணி போல் கிளம்பணும். கிளம்பி அப்படியே சுற்றினோம். ஒன்றும் செட் ஆகலை. சரி அப்போ வீட்டுக்கு போயிட்டு தூண்டி கிண்டி செட்டப் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு போவோம். அந்த கடலுக்கு போவோம். நைட்டு ஸ்டிக் தூண்டி போடுறதுக்கு அப்படின்ட்டு போனோம். ஒன்றும் மாட்டலை. அப்படியே வந்துட்டோம். சுற்றி ஒவ்வொரு இடமா சுற்றி 4 மணிக்கு இங்கே வந்து நண்டடிக்க வந்திருக்கோம். இதில் ஏதோ ஒரு சின்ன பிள்ளைகள் இருக்கலாம், இருந்தாலும் மன்னிச்சிக்கோங்க. நம்ம வந்து அடுத்த ரவுண்டு வந்து இதே நண்டு பிடிக்கிற வீடியோ போடுவோம். இதை விட சிறப்பாக போடுவோம். சொல்லப்போனால் இதை விட சிறப்பாகவே போடுவோம் நண்டு பிடிக்கிற வீடியோ. யாருக்கும் 2-3 லைட்டு வாங்கிடுவோம், டார்ச் லைட் வாங்கிடுவோம். அது உங்களுக்கு தெளிவாக நண்டு ஓடுறது அடிக்கிறது எல்லாத்தையுமே காட்டிடுவோம். இப்போதைக்கு வந்து நம்ம இப்படி தான் பிடிக்க முடியும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம பதிவிடுறோம். இன்றைக்கி வந்து நண்டு பிடிக்க வந்திருந்தோம். உங்கள்கிட்ட எல்லாமே வீடியோஸில் விளக்கமாக சொல்லியிருப்பேன். இப்போ எவ்வளோ நண்டு பிடிச்சிருக்கோன்னு காட்டுறேன். நம்ம வந்து சாயந்தர டயத்தில் வந்தோம் அப்படின்னா நல்லாவே நண்டு பிடிக்கலாம். இப்போ வந்து கம்பை வச்சு அடிக்கிறது வந்து சாயந்தர டயத்தில் வந்தோம்னா நிறைய நண்டு பிடிக்கலாம். இப்போ வந்து நம்ம விடிய காலம் வந்தோம், அதனால்
நம்ம நிறைய பிடிக்க முடியல. அந்த ஓடுறான் பாருங்க, நம்ம பிடிச்சதே ஓடுதான் பாருங்களேன். பிடிச்சதே ஆட்டையை போட்டு போயிட்டு அதை அடுத்து குச்சி வச்சு அடிக்க போயிட்டாரு. குச்சி வச்சு அடித்து தூக்காம வர மாட்டார் எப்படியும். பாருங்க கவருக்குள்ள நண்டு கிடக்குங்களா உள்ள. ம் இல்லை ஓட்டான் போயிட்டு போகிறான். நம்ம வீடியோவுக்கு காட்டுறதுக்கு முன்னாடி 2-3 நண்டு ஓட்டிட்டு நண்பா. என்ன நினச்சா நினச்சிக்குவாங்க அதை பாருங்க. நான் அதனால தான் இப்போ கவரோட காட்டுறேன். குடுக்குடுன்னு ஓடி போயிட்டு இவ்வளோ நேரம் விரட்டி அடிச்சது நல்லா ஆக்டிவாக இருக்கும். என்னத்தையும் இப்போ பொறிச்சு இப்படி திங்கிறதுக்கு ஆகும். எப்படி காலை கடிக்காம போகிறோம். ஆமாம், இதுக்கும் கடிகால் உண்டு பாருங்க. ஆக்டிவாக இருக்கும். நம்ம இதே போல் அடுத்து சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. பாய். என்னால் முடிஞ்ச வீடியோவில் எல்லாத்தையுமே பதிவிடுறேன், பாருங்கள். நல்லா விடிஞ்சிட்டு